சீமானுக்கு 134, விஜய்க்கு 100. முதல் ரவுண்ட் பேச்சுவார்த்தை தனித்து மட்டுமே போட்டியிடுவோம் என்று மீண்டும் மீண்டும் சீமான் சொல்லிக் கொண்டு இருந்தாலும் வரும் தேர்தலில் சீமானும் விஜயும் சேர்ந்து போட்டியிட்டால் மட்டுமே ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்று இரண்டு கட்சி தொண்டர்களும் கூட்டணிக்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் இரண்டு கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு செய்தி வருகிறது. ஆளுக்கு பாதி பாதி தொகுதிகள் பிரித்துக் கொண்டு தேர்தலில் நிற்கலாம். அதிக இடம் பிடிக்கும் கட்சி முதல் 2.5 வருடமும் அடுத்த 2.5 வருடம் அடுத்த கட்சியும் ஆட்சி செய்யலாம் என்று பேசப்பட்டதாம். ஆனால் நாங்கள் அரசியல் சீனியர்கள் என்பதால் எங்களுக்கு 134 தொகுதிகள் வேண்டும் என்று சீமான் கட்சியினர் உறுதிபட தெரிவித்ததால் பேச்சுவார்த்தை எந்த முடிவும் எடுக்கப்படாமல் முடிந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இரண்டு கட்சி சீனியர்களும் இந்த பேச்சுவார்த்தையை மறுக்கிறார்கள். நாங்கள் தனித்து நின்றே ஆட்சியை பிடிப்போம் என்று விஜய் கட்சி நிர்வாகிகள் கூறுகிறார்கள். அதே நேரம் நாம் தமிழர் கட்சியினர் விஜய் கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. தங்களுடைய இமேஜை கூட்டிக் கொள்வதற்காக இப்படி ஒரு பேச்சை விஜய் கட்சியினரே வெளியிடுகிறார்கள். நாங்கள் தனித்து நின்று ஜெயிப்போம் என்கிறார்கள். தனிச்சு நின்னா உருப்பட்ட மாதிரிதான் என்று இரண்டு கட்சி தொண்டர்களும் வருத்தப்படுகிறார்கள்.